the inability of East India Company to fulfill its annual financial commitment towards the British government led to the enactment of the first law to regulate the affairs of the company. So company affairs குள்ள பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னைக்குமே வந்தது இல்ல. கம்பெனி அஃபேர்ஸை அஃபீஷியல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முதல்ல கம்பெனியுடைய அஃபேர்ஸ்குள்ள வராங்க. வரும்பொழுது தான் தெரியுது இங்க பல மாற்றங்களை ஈஸ்ட் இந்தியா கம்பெனில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க, த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இதுதான் இட்ஸ் an opportunity of control அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கண்ட்ரோலை பத்தி யாருமே பெருசா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸ்ல பேச மாட்டாங்க. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசனே நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கண்ட்ரோல் நடந்ததுன்றதுனால தான் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனே நம்ம இந்தியாவில் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சது பிரிட்டிஷ் பீரியட்ல. ஸோ அப்போ எவல்யூஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பிரிட்டிஷ் பீரியட் நடக்கிறதுக்கான காரணம் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கண்ட்ரோல். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரெகுலேட்டிங் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. சிம்பிள். கம்பெனி இயங்கிட்டு இருக்கு 1600 இயர்லேருந்து 1772 வரைக்கும் கம்பெனி எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இங்க ராபர்ட் கிளைவ் டியூவல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி திவானி நவாப் நிசார்மத் சிஸ்டம் உருவாக்கி கலெக்ஷன் ஆஃப் த ரெவென்யூவை பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த கம்பெனியில் இருந்த ஆஃபீஷியல்ஸ் வந்து கரப்டா இருக்காங்க, பெங்கால் ப்ராவின்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் the British government saw it as an opportunity of control, the trigger point for opportunity of control.